பதாக கேளிக்கை நேயர்களுக்கு வணக்கம். பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் இயக்குனர் ரத்னகுமார் எழுதி இயக்கி வெளியே வந்திருக்கோம் 29 திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே உனக்கு என் மேலே ஏன் லவ் வந்துச்சு? இந்த படம் சென்னையில் 2009 காலகட்டங்களில் நடக்குது. படத்தோட கதாநாயகியான விஜி சிங்கிள் பேரண்டிங்கில் அவங்க அம்மாவோட வளர்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தான் மகளை ஐஏஎஸ் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. அதுதான் விஜிக்கும் கனவு. படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் விஜி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியான நம்ம படத்துடைய ஹீரோ சத்யா விஜி ஒர்க் பண்ணுற அதே கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இங்கே தான் விஜயும் சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. நாளடைவில் அவங்க நட்பு காதலாக மாறுது. ஆரம்ப கட்டத்தில் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. இப்போது விஜி லைஃப்பில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க ஐஏஎஸ் கனவை நிறைவேற்ற எக்ஸாம் எழுதுறதுக்காக ஜாபை ரிசைன் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் விஜய்க்கும் சத்யாகுமார் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன கேப் விழுகுது. இதை தாங்கிக்க முடியாத சத்யா விஜயை பார்க்கவும் பேசவும் முயற்சி செய்கிறாரு. இந்த செயலால் விஜயோடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் சத்யா கிட்ட எந்நேரமும் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்காத, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதில் ஒரு லட்சியத்தை வச்சுன்னு ஓடு, அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சத்யாவால் விஜயை விட்டு வெளியவே வர முடியல. சத்யாவுக்கு விஜய் மேலே இருக்கிற அதீத காதலே அவங்க பிரியறதுக்கு காரணமாக அமையுது. பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அவங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாகுது, அதனால் அவங்க இறுதியில் என்ன முடிவு எடுத்தாங்கன்றது தான் 29 படத்துடைய கதை. போயிடு சத்யா. படத்துடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கை சொல்லலாம். சத்யா கேரளில் நடித்த வித்துவா இருக்கட்டும், விஜய் கேரளில் நடித்த பிரீத்தி அஸ்ரானியா இருக்கட்டும், ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் பிரீத்தி ஒரு படி மேலே போயிட்டு அந்த கதையோட ரொம்ப ஒன்றியே அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பிரீத்தியோடைய அம்மாவும் நடித்தவங்களா இருக்கட்டும், வித்துவோடைய அம்மா அப்பா கேரக்டர் நடித்தவங்களா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாகவும் அவங்க நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. படத்தில் காதல் காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாகவும் ரசிக்கும்படியும் வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பாக படத்தில் வர காதல் காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாகவும் ரசிக்கும்படியும் இருந்தது. இந்த யதார்த்தமான காதல் காட்சிகளை சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கும் ஸ்டேஜ் பண்ண விதமும் விஷுவல் பண்ண விதமும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எடிட்டர் ஆர்.எஸ். சதீஷ்குமார் படத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் தோய்வு இல்லாமலும் லேக் இல்லாமலும் சிறப்பாக பண்ணியிருந்தார். படத்துடைய பின்னணி இசையை பற்றி பார்த்தீங்கன்னா படத்துடைய காட்சிகளை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இசையமைச்சிருந்தார் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். குறிப்பாக வானம் பொழிந்ததுன்ற மெலடி சாங்கு ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது. விஷுவலும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சத்யா விஜய்கிட்ட ப்ரொபோசல் பண்ணும்பொழுது ஆயுஸ் முழுக்க என்ன அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறது உனக்கு ஓகேவான்னு கேட்குறதா இருக்கட்டும், என்னை விட என் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே பேசுன்னு சொல்கிற வசனமாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வசனங்கள் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. உன்னை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியல விஜய். லவ் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் போதும், ஆனால் அதுக்கப்புறம் மேட்ச் வேணும். இந்த படத்துடைய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி லைவாக என்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் இல்லை. இந்த படத்துடைய ஹீரோ எப்படி இலக்கே இல்லாமல் இருக்காரோ அந்த மாதிரி செகண்ட் ஆஃபும் இலக்கே இல்லாமல் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போய் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபோடைய ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஏரிய தூர் வர்ற சீனாக இருக்கட்டும், ஹீரோ வில்லன் ரைவல்ரியாக இருக்கட்டும், சின்ன வயசில் ஓடிப்போன அப்பாவை மீண்டும் ஹீரோயின் கிட்ட இருந்து சேர்க்குற சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பழையசாக கிளீஷியாவாக இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாலே இந்த படம் சூப்பர் ஹிட் ஃபிலிமாக வந்திருக்கும். என்னை கேட்டால் இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம், 1 டைம் வாட்ச் பண்ணலாம்.